லிங்ககுமார் என்பவர் அவருடைய இடத்துல கட்டியிருக்கக்கூடிய கடையை இடிக்க வேண்டும், அந்த இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஒருவர் தாஸ் என்பவர் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு திரு லிங்ககுமார் அவர்கள் பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனால் காவல்துறை அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. குற்றம் நடந்த அன்று அந்த லிங்ககுமார் அவர்கள் கடை கட்டியிருக்கக்கூடிய இடத்திற்கு ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தாஸ் என்ற அந்த வழக்கறிஞர் அவரோடு பல பேரை அழைத்து கொண்டு வந்து அந்த கடையை இடிச்சிருக்காங்க. அதை தடுக்க போன லிங்ககுமார் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, மகள், 19 வயது மகள், அது மட்டும் இல்லாமல் 16 வயது அவருடைய மகன், இவங்க எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆரில் யார் தாக்கினார்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க துப்பாக்கியை கொண்டு வந்து மிரட்டியதாக லிங்ககுமார் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனால் எஃப்ஐஆரில் அதை போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறது அப்படின்னு லிங்ககுமார் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அந்த தாக்கப்பட்ட சிறுவன் 18 வயது கூட ஆகவில்லை. சிறுவர்களுக்கு எதிரான குற்றம் என்பது பதியப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தாஸ் மீது வழக்கு பதியப்பட வேண்டும். ஆனால் அதையும் காவல்துறை செய்யவில்லை. இல்ல டிவிகேல காவல்துறை செய்யல, காவல்துறை அதை செய்யவில்லை. அது மட்டும் இல்லாம அவருடைய மகள் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்காரு. கத்தி கம்பி எல்லாம் வச்சு அவர் கையெல்லாம் காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கவோ நியாயமாக எஃப்ஐஆர் பதியவோ கிடையாது. ஏனென்றால் தாஸ் என்பவர் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகேயை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்கிறார். அதனால காவல்துறை அவர் மீது எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடி நானும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் மேயர் அவர்களும் லாக்அப்ல அருணாச்சலம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதுவும் மிக மர்மமான முறையில் எந்த வித தெளிவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாமல் ஒரு மூடு மந்திரமாகத்தான் பல கதைகள் ஒவ்வொரு நேரமும் ஜோடிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு முறை யாராவது தாக்கப்படும் போது, கன்னியாகுமரியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக, அவர்கள் ஏதோ தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களைப் போல பல கதைகள் ஜோடிக்கப்படுகிறது. இந்த அருணாச்சலத்துடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கு காவல்துறை, உங்க மேல வழக்கு போடுவோம், நீங்க வந்து ஒரு நியாயம் கேட்டு போராடினால் உங்களை கைது செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அவங்க ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு தன்னுடைய பிள்ளையை இழந்த குடும்பம் ஒரு பயத்தோடு ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இது இத்தனையும் தாண்டி காவல்துறையை தன்னிடம் நேரடியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இதுவும் இந்த லிங்கராஜ் அவர்களுடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதில் ஈடுபட்டிருக்காருங்கிற ஒரே காரணத்திற்காக இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ற ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியல. சிறுவூடத்துல 2 பேர் கல்குவாரியில வச்சு இதை பிரச்சனை பண்ணதா தமிழக 2 பேர் எத்தனை நடக்கும் ஒரு நாளைக்குன்னே கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கும் அமைதி தான் நமக்கு பதிலாக கிடைக்கும். இல்ல தொடர்ந்து காவல்துறை
சாரி சொன்னா போதாது, மன்னிப்பு கேட்டா போதுமா, எல்லாம் கேட்டாரு. அந்த மன்னிப்பை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்க தயாராக இல்லை. நேரடியாக அமைச்சர் அங்கே அனுப்பப்பட்டார். அந்த குடும்பத்திற்கு நியாயம் வழங்கப்பட்டது. அங்க அது குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் பதவியிலிருந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் நேரடியாக அவர்களோடு பேசி ஆறுதல் சொன்னார், மன்னிப்பு கேட்டார். ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட பேச கூட இல்ல, ஒரு ஆறுதல் வார்த்தை கூட இல்ல, பதில் கூட நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கூட சொல்றதுக்கு அங்க யாரும் தயாராக இல்லை.